ஜனநாயகன் படம் பார்த்து அழுதது குறித்து விமர்சிப்பவர்களுக்கு பதிலளித்த அமைச்சர் முகமது பர்வேஸ், முதலமைச்சரின் கடைசி படம் என்பதால் உணர்ச்சி வசப்பட்டு இயற்கையாக அழுததாகவும், மேலும் அது செயற்கையா என்பது ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும் என்றும் கூறியுள்ளார். 2006 நான் தலைவரோட இருக்கேன். 11 வயசுல இருந்து தலைவரோட இருக்கேன். அவரோடய இருந்து அவரோடய வந்திருக்கோம். கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்தது கிடையாது. ரசிகர் மன்றமா இருந்தோம், அப்புறம் மக்கள் இயக்கமா மாறினோம், அப்புறம் கட்சியா வந்தோம். இது மட்டும் இல்லாம அவர் படத்தை வச்சு மாமன்றத்துல நான் உள்ள போனேன், கவுன்சிலர் ஆனேன் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாவே. அதுக்கப்புறம் அவரை வச்சு எம்எல்ஏ ஆனோம், அவரை வச்சு மந்திரியும் அவரை வச்சுதான் எல்லாமே. அப்போ இப்பேற்பட்ட தலைவர் கூட நம்ம இவ்வளவு நாள் இருக்கோம். அந்த தலைவரோட கடைசி படம் தியேட்டர்ல பாக்குறோம் போது அது ரொம்ப மனம் நொந்துதான். நம்ம அதை இயற்கையா நடந்ததுதான் தவிர ஏதோ ஆர்டிபிஷியல்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மீறி கடவுள்னு ஒருத்தவங்க இருக்கா, கடவுளுக்கு தெரியும் நாங்க எப்படி ஆர்டிபிஷியலா பண்ணோமா இல்ல அது எப்படி பண்ணோங்கிறது இறைவனுக்கு தெரியும். 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.